1980களில் வெளிவந்த புக்கு தான் ஹார்ஸ் சென்ஸ். அதை எழுதினவர் ஆல்ட்ரிஸ் அண்ட் ஜாக் ட்ரவுட். இந்த புத்தகத்தில் அவங்க ஒரு முக்கியமான தத்துவத்தை சொல்கிறாங்க. அதீத புத்திசாலிகள் வெற்றி அடைவதில்லை, அதே சமயத்தில் ஆவரேஜ் புத்திசாலிகள் வெற்றி அடைகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அதீத புத்திசாலிகள் தன்னை நம்புகிறாங்க, தன் திறமையை நம்புகிறாங்க, அவங்க எல்லா வெற்றிக்கும் காரணம் தாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆவரேஜான புத்திசாலிகள் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னை அந்தளவுக்கு பெரிய புத்திசாலி இல்லை அப்படின்றதுனால தன்னோட திறமைகளை அவங்க வேறு விதத்தில் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த புத்தகத்தில் அவரே சொல்லியிருக்காரு, அது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு குதிரையை பயன்படுத்துகிறோமோ, வாழ்க்கையிலேயே அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு குதிரையை யூஸ் பண்ணோம். அந்த குதிரைன்றது பல விஷயத்தில் வரும். கணவன் அப்படின்றது ஒரு குதிரை, மனைவி அப்படின்றது ஒரு குதிரை, அவங்களோட கனெக்ஷன்ஸ் அதெல்லாமே நமக்கு பயன்படும். அதே மாதிரி பாஸ் அவர் ஒரு குதிரை, ஒரு பிரச்சனை அது ஒரு குதிரை, ஒரு ப்ராடக்ட் அது ஒரு குதிரை, ஒரு வாய்ப்பு அது ஒரு குதிரை. இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு குதிரையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குதிரையில் ஏறி பயணம் செஞ்சோன்னா நம்ம ஜெயிக்கலாம். அதனால் பெரிய புத்திசாலியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அடுத்தவங்கள நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும், இந்த பிரச்சனைகளையும் வாய்ப்புகளையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான இந்த பாதையில் உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற குதிரை தான் நான். என்னை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.